ஓம் நம சிவாய. வணக்கம். இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகாமோகினியோட உபாசனை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த உபாசனையை வந்து யார் யார் ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னா, காளி உபாசகராக இருக்கவங்க பண்ணலாம். காளி வழிபாடில் காளி பூஜையில் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படின்றவங்க அவங்க பண்ணலாம். லேடீஸ் எனக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ஏன்னா பொதுவாகவே மோகினி உபாசனையை பண்ணுறதோட பலன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மோகன சக்தி இருக்கும். எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடிய ஒரு பவர் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க முகம் வந்து ரொம்ப கலையாயிடும். அதாவது தெய்வ கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஒரு பெனிஃபிட் வந்து இந்த உபாசனாவில் இருக்குது. ஸோ இந்த உபாசனைக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய். பூக்கு வந்து கண்டிப்பாக மல்லிப்பூ தான் யூஸ் பண்ணணும். நான் உபாசனை டைமில் யூஸ் பண்ணும்போது ஒரு முழம் வந்து 150 ரூபாவோ என்னவோ விற்றாங்க. பட் எனக்கு வேறு வழி இல்லை. ஐ ஹேட் டு டூ தட். அது பூ தான் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த உபாசனையில். அதுதான் மெயின். ஸோ அது எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை டெய்லி வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஒரு 3-4 முழம் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த உதிரியை வந்து நீங்கள் மோகினி அம்மாவோட ஃபோட்டோ போட்டு இந்த யந்திரத்து மேலே எழுதி போட்டுடலாம். ஸோ அப்போது வெள்ளி தகடு வேணும். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய். பூ வந்து மல்லிப்பூ. அப்புறம் வெள்ளி தகடு ஒன்று வேணும் இந்த யந்திரம் எழுதுறதுக்கு. பால் ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. புளி சாதம், அவல் வந்து தேங்காய், நாட்டு சக்கரை போட்டு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க கேரளைட்ஸு. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணி அங்கே வைங்க. ரோஸ் வாட்டர் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸில் தண்ணி, கண்ணாடி வளையல் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பொட்டு, அப்புறம் சின்ன கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், ஒரு புடவை எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இல்லை சின்ன வஸ்திரம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூஜை நீங்கள் முதல்ல என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா, பௌர்ணமி அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா அமாவாசை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த யந்திரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அமாவாசை அன்றைக்கி விடிக்காலையில் நீங்கள் இதை எழுதணும். சுக்ரஹோரையில் எழுதுங்க. நேற்றுக்கு நம்ம வீடியோ போட்டுக்கோ இல்லைங்களா, யந்திரத்தை வந்து எப்படி சுத்தி பண்ணணும் அப்படின்லாம் போட்டு. யந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான யந்திரம். ஸோ எந்த அடிச்சல் திருத்தல்லாம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக எழுதிடுங்க. அதை வெள்ளி தகட்டில் எழுதிட்டு நீங்கள் அந்த யந்திரத்துக்கு உண்டான பூஜை முறைகள் சுத்தி பண்ணிவிட்டு, அதாவது கிளென்ஸ் பண்ணிவிட்டு க்ளீனாக ஆக்கிட்டு யந்திரத்தை எழுதிட்டு அந்த 3 வகையான அபிஷேகங்கள் பண்ணிக்கோங்க யந்திரத்துக்கு. ஏன்னா தெய்வ விஷயங்கள் இல்லையா, தெய்வம் இருக்காங்க அந்த யந்திரத்தில். ஸோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ யந்திரத்துக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு 7 o'clock 8 o'clock அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே மோகினியும் வரும் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த பூஜை வந்து நீங்கள் 41 நாள் நீங்கள் பண்ணணும். டெய்லி 108 வாட்டி மட்டும் மந்திரம் சொன்னால் போதும். மலையாள மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா 1008 வாட்டி வர்றதுன்றது வரும். ஆனால் முக்கால்வாசி மந்திரம் வந்து 108 வாட்டி வரும். ஒரு சில தேவதைகளை வந்து மலையாளத்தில் க்ஷிப்ர பிரசாங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மோகினி வந்து உடனே அருள் புரியக்கூடிய ஒரு தேவதை. ஒரு சில பேருக்கு வந்து பிரஷ்னமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நேரில். அதை வந்து அதாவது கர்ம வினைனா என்ன அர்த்தம்னா, அவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு மோகினியோட ஆசீர்வாதம் வேணும் இந்த ஜென்மத்தில், அது கிடைக்கணும்னு இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும், தரிசனம் கிடைக்காது. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆனால் மந்திரம் கண்டிப்பாக சித்தி ஆகிடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ மந்திரம் வந்து என்னென்னா, ஓம் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் சர்வலோக மோகினி வசிகா நம் தேவையா வாவா. அதை எழுதிக்கோங்க. நான் எப்போவுமே லாஸ்ட்டில் வந்து சிவா போடுவேன். ஏன்னா எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். சிவன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு குரு. ஸோ எனக்கு எல்லா மந்திரத்துலேயுமே எனக்கு அது சிவன் இருக்குது இல்லை அப்படின்றத நான் பார்க்க மாட்டேன், நான் எழுதிடுவேன். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா எழுதிக்கோங்க. இப்போது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 41 நாள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதாவது உபாசனை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் யாரையாச்சும் மகாமோகினியை வச்சு நீங்கள் வசியம் பண்ணணுன்னா, ஓம் ஐயும் கிளியும் சவும் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் மகாமோகினி, அவங்களோட பேர் வசி சிவா. இவ்வளோதான் மந்திரம் வந்து சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பட் ரொம்ப பவர்ஃபுல்லானது. எல்லா மந்திரமுமே பவர்ஃபுல்லானது தான். எல்லா சேனல்லையும் அவங்கவுங்க போடுற மந்திரம் பவர்ஃபுல்லானது தான். பட் ஒன்லி திங்ஸ் தட் அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம், இது எவ்வளோ கரெக்டான விஷயம். ஏன்னா 3-4 மினிட்ஸில் அவங்க வீடியோ போட்டு முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு அதில் என்ன விஷயம் இருக்குன்றது தெரியாது. அண்ட் மோகினி உபாசனையில் கண்டிப்பாக வந்து அந்த டொபாக்கோ இல்லை அதாவது சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, உடல் உறவு ஒய்ஃபோடு இருக்கிறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாக பண்ணணும்.
பெருமாளுக்கு நீங்கள் என்னென்ன படையல் வைக்கிறீங்களோ அந்த படையல் எல்லாமே மகாமோகினி வைக்கலாம். ஏன்னா பெருமாளோட அவதாரம் தான். ஸோ இந்த உபாசனையை கண்டிப்பாக காளியை வணங்குறவங்க தாராளமாக எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. மிச்சவங்க எடுக்கும் போது யோசித்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ நான் இப்போ இப்படி இதை இங்கிலீஷில் சொல்கிறேன். Hi all, welcome to our channel. So we'll just look on to Mahamohini Upasana, and I'll just list down you the things of what you have to be organizing it prior. Betel leaves and nuts, banana, coconut and milk. You have to prepare some tamarind rice and you could just place it in a bowl. You have to mix aval, the flattened rice, right, that one, and coconut, and you have some brown, you have to take some brown sugar. You should just mix all these 3 ingredients together and you have to place it in a bowl. A bottle of rose water, and then a glass of water for the goddess to drink, then glass bangles, sari, and turmeric powder and kumkum. And the flowers to be used over here is only jasmine flowers have to be used. While the time I've been using the mantra at the period of Upasana, it was around 150 to 200 rupees. In Tamil they call it as a moram. It's like 16 inches of jasmine flowers costed that much for me. But you have to use only that flower. For that only I'm stating it that over here, don't mistake me. So that's very important. So do not change the flowers, all of sure. And you just need to write down this yantra, as I have given you a video of how to write down in yantra. So you just need to follow all those procedures. Write it on a silver yantra and write it down carefully. It's a very powerful yantra. It's a yantra which is used in Malayalam Mantrikam. And I'll just I think I've already told you the mantra in Tamil. It's in Tamil. Actually it was in Malayalam. It has been translated in Tamil. So these are the things, and you just need to, if you want, you can choose a sari for the goddess, but later you make sure that you wear it. In case if gents are going to do this upasana, there's a risk zone of what it is if he's a married guy, he can't choose Mohini as a upasana devata, because he'll be having some he'll be facing some intercourse problems when he has it with his wife. So I couldn't state it down, but there's a risk in it, so I have to do it. So don't mistake me that I'm stating it right open over here. So that's there. You have to start this puja on an Amavasya. Early morning you can just write down the yantra, just place it near the deity, and then evening you can choose a time around 7 to 8 o'clock or something like that. For 41 days the mantra has to be chanted only for 108 times, because it's a very powerful mantra. That's why they have given it as 108. It's not that 1008 is not so powerful. They have given it like that. It means it's an understanding of what is, if the mantra is more powerful, on just 108 times if you chant it, it's more than enough. So that's the reason. You can do it. Even if you want to chant it for 1008, that's okay. You can use Rudraksha Mala or Spadika Mala. I think ladies choosing this one is it's up to them. If they want to perform mantric or tantric, they can use this. They can go for this upasana, and in the time of upasana you should not take up any alcohol activities or use tobacco or have an intercourse with your partner or with your wife or with your husband. So that's more important thing when you get into this upasana, because it's quite dangerous too. So you have to be very cautious. You just need to prepare yourself prior. Example, now if you're going to start upasana, you have to start worshipping Mohini. Not only Mohini, any devata, if you want to start an upasana, you have to worship them prior. It's because you need a continuity between you and the god. The god should know whom the upasagar is. The god should know whom you are. The god should know what you have in your heart, what is your intention for choosing this upasana or using this mantra, because every deity will make sure that the mantra and yantra should not be misused. So that's the reason they do a lot of tests and all. This is my favorite goddess. Since my childhood I used to watch a movie. It's called Jagan Mohini in Tamil. I think it's a Telugu version. It's a Telugu movie which is translated in Tamil, I think so. But that's ultimate, I really love that movie. So just because of craziness on Mohini, I did this upasana. So you all to try it down.
If you do have some doubts, just let me know in the comment section. I shall all of sure reply you. If you have any doubts, to just message me on WhatsApp. I just have some Mandrigam class going on, Malayalam Mandrigam classes, so this is the second session. I was just, as I was focused on it, I was unable to post the videos regularly. I thought I can do it now, because 6:30 I shall start down my classes. And most importantly, before starting this upasana, you need to go to the temple. You need to go to a Vishnu's temple, take Vishnu and Mahalakshmi's blessings, which is more important. And I'll just tell it in Tamil once again. இந்த மோகினி உபாசனை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெருமாள் தாயார் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க. ஏன்னா பெருமாளோட அவதாரம் தான் மோகினி. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் இப்போ மோகினி உபாசனை எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 48 நாள் முன்னாடியிலேருந்தே நீங்கள் முதல்ல அவங்கள வணங்க ஆரம்பிங்க. ஏன்னா தெய்வத்துக்கு வந்து உங்கள் மனசில் என்ன இருக்குது, என்ன இன்டென்ஷன்ஸ் இருக்குது, என்ன எண்ணங்கள் இருக்குன்றது தெய்வம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஸோ அதனால் அப்போ உங்களுக்கும் தெய்வத்துக்கும் உண்டான அந்த பந்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் முன்னாடியிலேருந்து நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு புதுசாக அந்த தெய்வத்தை போய் வணங்குற மாதிரி ஒரு ஃபீல் வராது. அதனால் அது ஒன்று. தெய்வத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த உபாசகர் மனசில் என்ன இருக்குது, என்ன நினச்சிட்டு இந்த மந்திரம் யந்திரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா எல்லா தெய்வத்துங்களோட எண்ணமும் எப்படி இருக்குன்னா, இவங்க ஏதாவது தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்களோ நம்ம யந்திரத்தை மந்திரத்தை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் பட் கல்யாணமானவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒய்ஃபோடு இருக்கிறதுன்றது இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ஒய்ஃபோட ஒன்றா இருக்கும் போது பிரச்சனை வந்துடக்கூடாது. பட் நீங்கள் 48 நாள் உங்களால் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியும்னா மட்டும் எடுங்க. ஏன்னா பாதியிலேயே நிறுத்திடக்கூடாது. ஒரு உபாசனை ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்கள் பாதியில் நிறுத்திடக்கூடாது. அது அதை விட இம்பார்ட்டண்ட்டானது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.